உலக நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் 10% வரியை விதித்து ட்ரம்ப் அதிரடி காட்டியுள்ளார். இது இந்தியாவுக்கும் பொருந்தும் எனவும் பிரதமர் மோடி தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருந்தார் எனவும் அவர் பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் பரஸ்பர வரி விதிப்பு முறையை கொண்டு வந்தார். இந்த சட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் வரிகளை விதித்தார். கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்பால் இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்பட்டது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக இந்த வரிக்கு எதிராக அமெரிக்க மாகாண அரசுகள் மற்றும் நிறுவனங்களால் வழக்கு தொடரப்பட்டது. 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கின் தீர்ப்பில் 6-3 என்கிற கணக்கில் ட்ரம்ப் தனது அதிகார வரம்புகளை மீறிவிட்டார் என நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த தீர்ப்பு குறித்து அதிபர் ட்ரம்ப் தனது வர்த்தக கொள்கைக்கு எதிராக தீர்ப்பளித்த குடியரசுக் கட்சியால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளை நினைத்து முற்றிலும் அவமானப்படுவதாகவும் அவர்கள் முட்டாள்களாகவும் தலையாட்டி பொம்மையாக இருப்பதாகவும் ட்ரம்ப் கடுமையாக சாடினார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் முந்தைய வரிகள் முடிவுக்கு வந்ததாக கருதப்பட்டது. இந்நிலையில் 1974 ஆண்டு கொண்டுவரப்பட்ட வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122 கீழ் 150 நாட்களுக்கு பயன்படுத்துவதற்கான தனது அதிகாரத்தை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்ட நாடுகளுக்கான வரி 10% உயரும் என அறிவித்தார். இது வரும் 24ஆம் தேதி அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகாத நிலையில் இந்தியாவுக்கான இறக்குமதி வரி எவ்வாறு இருக்கும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப், எதுவும் மாறாது, அவர்கள் வரிகளை செலுத்துவார்கள், நாங்கள் வரிகளை செலுத்த மாட்டோம், இது மாற்றத்தை மட்டுமே கண்டுள்ளது. இந்திய பிரதமர் மோடி ஒரு சிறந்த மனிதர், அவரை எதிர்க்கும் மக்களை விட அவர் புத்திசாலி, அவர் எங்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருந்தார். எனவே நாங்கள் இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தோம், அது இப்போது ஒரு நியாயமான ஒப்பந்தம் என தெரிவித்தார். இந்நிலையில் வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிவிப்பில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளுக்குமான வரி 10% அதிகரிக்கிறது. இந்தியாவுக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.